காமாட்சி அம்மன் கோயில் மேலே பாருங்கள், கிளி எவ்வளோ அழகாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஏகாம்பரநாதர், அதுக்கப்புறம் கைலாசநாதர் கோவிலும் போயிருக்கோம். இந்த வீடியோலேயே போட்டால் ரொம்ப லென்த் ஆகிடும். அதனால் காஞ்சிபுரத்துலேருந்து எந்த ஃப்ரெண்ட்ஸாச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் தனிஷா பாப்பாவுக்கு பர்த்டே, எல்லாரும் விஷ் பண்ணுங்க. தனிஷாவுக்கு செகண்ட் பர்த்டே. இப்போ நம்ம வந்து காஞ்சிபுரத்தில் இருக்க காமாட்சி அம்மன் கோவிலுக்கு தான் போக போகிறோம். அப்புறம் அங்கே இருக்க ஏகாம்பரநாதர் கோவில் பார்க்கலாம், கைலாசநாதர் கோவில் ட்ரை பண்ணலாம், டைம் இருந்தால். அத்திவரதரும் கைலாசநாதர் கோவிலும் ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போகலாம். ஹாய். காஞ்சிபுரம் என்ற பெயர் எப்படி வந்ததுன்னு பார்க்கலாமா? காஞ்சிபுரம் என்ற பெயர் காஞ்சி மலர்களின் நகரம் என்பதிலிருந்து இப்பெயர் வந்ததுன்னு சொல்கிறாங்க. அந்த பகுதியில் காஞ்சி மலர்கள் அதிகமாக இருந்ததாகவும், அது மட்டும் இல்லாமல் காஞ்சி என்பது பிரம்மன் என்பதையும், அஞ்சித்தல் என்பது பூசித்தல் என்றும், பூரம் என்பது நகரம் என்றும் பொருள் வருவதனால பிரம்மன் பூசித்த நகரம் என்று பொருளில் இருந்து இப்பெயர் வந்ததாக சொல்கிறாங்க. காஞ்சிபுரம் ரீச் ஆயிட்டோம். அஸ்வந்த் பசிக்குதுன்னு கேட்டுட்டு இருந்தான். அதனால் சரி, கோயில் கூட்டமாக இருக்குமா என்னன்னு தெரியாது, காலையிலே சாப்பிட்டு போயிடலான்ட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்டு உக்காந்துட்டோம். பாப்பாவுக்கும் வேறு பசிக்கும். காஞ்சிபுரத்துலேருந்து எந்த ஃப்ரெண்ட்ஸாச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். காஞ்சிபுரத்துக்கு காஞ்சிபுரம் இட்லி சாப்பிட்லன்னா எப்படி? நான் காஞ்சிபுரம் இட்லி சாப்பிட்டதே கிடையாது. சரி, ஃபஸ்ட் டைம் சாப்பிட்லான்ட்டு கேட்டால் காஞ்சிபுரம் இட்லி இல்லை, ஈவினிங் தான் கிடைக்கும் சொல்லிட்டாங்க. சரி, நார்மல் இட்லி ஆர்டர் பண்ணிட்டேன். அஸ்வந்த் பூரி ஆர்டர் பண்ணான். பாப்பா இட்லி. பாப்பா அங்கே இருக்க சர்வரை பார்த்து பயந்துகிட்டே இருந்தாங்க. சரியாக சாப்பிடவே இல்லை. யாரெல்லாம் காஞ்சிபுரம் இட்லி சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் காஞ்சிபுரத்தில் இருக்க கோயிலை பற்றி உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். காஞ்சிபுரம் 1000 கோயில்களின் நகரம். இது பல்லவர்கள், சோழர்கள், விஜயநகர ஆட்சியாளர்கள், அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்களால் நிர்வகிக்கப்பட்ட நீண்ட வரலாற்றை கொண்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. இது முக்தி தரும் 7 நகரங்களில் ஒன்று. ஏகாம்பரநாதர், காமாட்சி அம்மன், வரதராஜ பெருமாள், அதுக்கப்புறம் கைலாசநாதர் கோயில் போன்ற புகழ்பெற்ற கோயில்கள் இங்கே இருக்குது. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னா காஞ்சிபுரத்தில் மிக முக்கியமான அம்மன் கோயிலில், காமாட்சி அம்மன் கோயிலில் தான் இருக்கோம். இந்த கோயிலோட வரலாறு சொல்கிறேன். காஞ்சி காமகோட்டத்தின் வரலாறு படி, காமகோட்டத்தில் எழுந்தருளும் முன்னாடி காமாட்சி அம்மன் மாங்காட்டில் தவம் புரிந்ததாகவும், அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் சென்று திருமணம் செய்ததாகவும் நம்பப்படுது. இது ஆதிபராசக்தியின் சக்தி வாய்ந்த அம்சங்களில் ஒன்றான காமகோட்ட அம்மனுக்கான ஆலயம்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் அம்மன் தவம் இருந்த இடம் தவ காமாட்சி, அப்படி இல்லைன்னா ஆதி காமாட்சி என்று அழைக்கிறாங்க. அங்கு தவம் புரிந்ததுக்கப்புறம் இந்த காமாட்சி அம்மன் காஞ்சிபுரம் சென்று திருமணம் பண்ணதாக சொல்லப்படுது. இந்த கோயிலோட சிறப்பு விழாக்கள் என்னன்னு பார்க்கலாமா? மாசி உற்சவம், வைகாசி வசந்த உற்சவம், ஆடி திருவிழா, நவராத்திரி, ஐப்பசி பூசம், சங்கர ஜெயந்தி, இப்போ எல்லாம் இந்த ஃபெஸ்டிவல் எல்லாம் அங்கே நல்லா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. தமிழகத்தில் உள்ள சக்தி பீடங்களில் ஒன்றாகவும், உலகில் உள்ள மோட்சபுரிகளில் ஒன்றாகவும் விளங்குவது காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில். இங்கே அம்பிகையை பக்தர்கள் தாயாகவும் குழந்தையாகவும் வழிபடுறாங்க. தன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரங்களை தரும் அற்புத தெய்வமாக அன்னை காமாட்சி அம்மா விளங்குறாங்க. அன்னை காமாட்சிக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் வாழ்வில் அனைத்து விதமான மங்களங்களும் நிறையும் என்பது நம்பிக்கை. காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு 4 வாசல்கள் இருக்குது. அதாவது 4 நுழைவாயில் இருக்குது. கிழக்கு நுழைவாயில் தான் பிரதான வாசல். ஒவ்வொரு வாசலுக்கும் ஒவ்வொரு கோபுரம் இருக்கும். கிழக்கு வாசல் தான் கோயிலுக்கு உள்ள நுழையிற வழி.
காஞ்சிபுரத்தில் இருக்கிற எல்லா சிவன் கோயிலுக்கும் மத்தியில் இந்த ஒரே சக்தி ஆலயம்தான் வந்து காமாட்சி அம்மன் ஆலயம் வந்து இருக்குது. பண்டாசுரன் என்னும் கொடிய அசுரனை வதைத்து பின் 4 திருக்கரங்களில் பாசம், அங்குசம், பஞ்சபானம், கரும்புவில் தரித்து ஆதிசக்தியாக காட்சி தருகிறாங்க இந்த அம்மன். காமாட்சி அம்மன் கோயில் மேலே பாருங்கள், கிளி எவ்வளோ அழகாக உட்காந்துட்டு இருக்காங்க. கிக்கின்னு கத்துற சவுண்டு கேட்டுகிட்டே இருந்தது. எங்கன்னு பார்த்தா கரெக்டாக அந்த கோயில் மேலே உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கே போயிட்டு நம்ம கிளியை பார்க்காம எப்படி, காமாட்சி அம்மனே வந்த மாதிரி இருந்தது. ஏகாம்பரநாதர், அதுக்கப்புறம் கைலாசநாதர் கோவிலும் போயிருக்கோம். இந்த வீடியோவிலே போட்டால் ரொம்ப லென்த் ஆகிடும். அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக அந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள். இந்த கோயில் சுமார் 5 ஏக்கர் நிலப்பரப்பில் வந்து கட்டியிருக்கிறாங்க. கிபி 5 முதல் 8ஆம் நூற்றாண்டுகளில் பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற கோவில் வந்து 1783ஆம் ஆண்டு கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபட்டால் வேண்டிய வரங்கள் கிடைக்கும், அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும். அம்மனின் திருவடிவங்களில் நவகிரகங்களும் தஞ்சம் அடைந்திருப்பதனால இங்கே வந்து வழிபடுபவர்களுக்கு நவகிரக தோஷம் எதுவும் ஏற்படுவது கிடையாது. மனம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தீங்கன்னா அந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிடும். இந்த கோவில் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னா மார்னிங் 5 மணிக்கெலாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க. 5:30லேருந்து 6 மணி வரைக்கும் சாமிக்கு அபிஷேகம் நடக்கும். 6 மணிக்கு தரிசனம் பண்ணலாம். 12 மணி வரைக்கும் தரிசனம் நடக்கும். 12:15க்கு கோயில் மூடிடுவாங்க. அதுக்கப்புறம் 4 மணிக்கு திரும்பவும் ஓப்பன் பண்ணுவாங்க. 4லேருந்து 4:30 வரைக்கும் சாமிக்கு அபிஷேகம் நடக்கும். 8 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அப்போல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் மூடுவாங்க. 9:30 வரைக்கும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.